அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 3 வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 02/02/2024 வெள்ளி. நம் வாழ்விற்குள் வரும் அனைத்தும் நம்மிடம் தங்கி நம் வலிமையாக்க வேண்டும், அல்லது நம்மை விட்டு விலகி நம்மை விடுவிக்க வேண்டும். அது ஒருபோதும் நம்முடனே தங்கி நம்மை பலவீனமாக ஆக்கிவிடக்கூடாது. செயல்பாட்டு ஆன்மீகம். பொருள்: தலைவனை சபிக்காதிருக்க பிரான்சிஸ் தனது கையற்ற மேலாடையை தருதல். பிரான்சிஸ் பெருஜியா நாட்டிலுள்ள கொல்லை என்னும் இடத்தில் உலக ரீதியான முறையில் வாழ்ந்தபோது அவர் தனக்கு அறிமுகமானவரிடம் ஒரு ஏழை மனிதரை சந்தித்தார். அவர் அவரிடம், "சகோதரரே, எப்படி இருக்கிறீர்கள்?" என்று வினவிய போது, அவர் தனது தலைவன் தன்னிடம் இருந்த உடைமைகள் அனைத்தையும் அபகரித்து கொண்டதாக சொல்லி சபிக்கத் தொடங்கி, "எனது தலைவனுக்கு நன்றி உரித்தாகுக, எல்லாம் உள்ள ஆண்டவர் அவரை சபிப்பாராக, நான் மிகவும் வறுமை நிலையில் இருக்கிறேன்" என்றான். அதற்கு பிரான்சிஸ், "சகோதரரே, உமது தலைவரை கடவுளின் அன்பிற்காக மன்னிப்பீர் என்றால் நீர் உமது அருள்நெறி வாழ்வை விடுதலை அடைய செய்ய முடியும். ஒருவேளை அவர் உம்மிடமிருந்து வன்முறையாக அபகரித்ததை திரும்ப கொடுத்து விடலாம். அப்படி நீர் செய்யவில்லை என்றால் நீர் உமது சொத்தை மட்டுமல்ல, அருள்நெறி வாழ்வையும் இழக்க நேரும்" என்றார். அந்த மனிதன், "அவர் என்னிடமிருந்து அபகரித்ததை முழுவதுமாக எனக்கு திருப்பி தரும் வரை அவரை நான் மன்னிக்கப் போவதில்லை" என்று உறுதிபட பதிலளித்தார். பிரான்சிஸ் கையற்ற மேலாடை ஒன்றை தன் மீது போத்தியிருந்தார். அதனை எடுத்து, "இதோ, நான் இதனை உனக்கு தருகிறேன். ஆண்டவராகிய கடவுளின் அன்பிற்காக உனது தலைவரை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்." அந்த மனிதனின் மனநிலை சாந்தமடைந்தது, பொறுமையடைந்தது. அவரது கனிவு செயலால் தொடப்பட்டு அப்பரிசை பெற்றுக்கொண்டு தன் தலைவருடைய தவறை மன்னித்தான். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. நீங்கள் நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழத்தான் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் நேசிக்கும் மற்றும் விரும்பும் அனைத்தையும் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும். நீங்கள் சாதிக்க விரும்பும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கத்தான் வேண்டும். உங்கள் குடும்பத்தினரான உங்களது உறவுகளும் உங்கள் நண்பர்களுடனான உங்களது உறவுகளும் மகிழ்ச்சியாக நிரம்பி வழியத்தான் வேண்டும். ஒரு முழுமையான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்து உடைமைகளையும் நீங்கள் கைவசப்படுத்தத்தான் வேண்டும். உங்களது அனைத்து கனவுகளையும் நீங்கள் நனவாக்கத்தான் வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் பொழுது உற்சாகத்தால் நிரம்பி வழிய வேண்டும். ஏனெனில் அன்றைய நாள் முழுவதும் மாபெரும் விஷயங்களால் நிரம்பி இருக்கப் போவதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களை பற்றி நீங்கள் சிறப்பாக உணர்ந்தாக வேண்டும். நீங்கள் விலைமதிப்பற்றவர் என்பதை நீங்கள் அறிந்தாக வேண்டும். உங்கள் வாழ்வில் சவால்கள் நிச்சயமாக இருக்கும். அவற்றை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏனெனில் அவை நீங்கள் வளர்வதற்கு உதவும். ஆனால் பிரச்சனைகளில் இருந்தும் சவால்களில் இருந்தும் எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். நீங்கள் போராடுவதற்காக பிறக்கவில்லை. எப்போதேனும் வரும் வெகு சில மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நீங்கள் பிறக்கவில்லை.
வார இறுதி நாட்களில் மட்டும் மாயமாக வந்து போகும் மகிழ்ச்சியுடனான தருணங்களோடு வாரத்தில் 5 நாட்கள் வேலையில் உழல்வதோடு நீங்கள் பிறக்கவில்லை. ஒவ்வொரு நாளின் முடிவிலும் களைத்து போய் மட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலுடன் வாழ்வதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. கவலைப்படுவதற்கோ அல்லது பயப்படுவதற்கோ நீங்கள் பிறக்கவில்லை. துன்பப்படுவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. உங்கள் வாழ்வின் குறிக்கோள் என்னவாக இருக்கும்? வாழ்வை எவ்வளவு முழுமையாக அனுபவித்து நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் பெறத்தான் வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாலும் ஆரோக்கியத்தாலும் வலிமையாலும் உற்சாகத்தாலும் அன்பாலும் நிறைந்திருக்க வேண்டும். ஏனெனில் அதுதான் ஒரு மகத்தான வாழ்க்கை. நீங்கள் எதுவாக இருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் பெற வேண்டும் என்று விரும்பி கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறீர்களே, அந்த கனவு வாழ்க்கை நீங்கள் நினைத்திருந்ததை விடவும் வெகு அருகிலேயே எப்போதும் இருந்து வந்துள்ளது. ஏனெனில் நீங்கள் விரும்பும் அனைத்திற்குமான சக்தி உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஓர் ஒப்புயர்வற்ற சக்தி, ஓர் செங்கோலோச்சும் ஆற்றல் எல்லையற்ற பேரிடத்தில் பரவி ஆட்சி செய்து வருகிறது. நீங்கள் இந்த சக்தியின் ஓர் அங்கம். ஓர் ஒப்புயர்வற்ற சக்தி ஒரு செங்கோல் ஆற்றும் ஆற்றல் எல்லையற்ற பேரண்டத்தில் பரவி ஆட்சி செய்கிறது. நீங்கள் இந்த சக்தியின் ஓர் அங்கம். நாளை சந்திப்போமா?